இப்போ தவறான உணவு பழக்கம் தான் இந்த கள்ள தொடர்புகளுக்கு காரணம். தவறான உணவு பழக்கம், அதாவது எதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த கள்ள தொடர்பு, தவறான உடல் உறவுகள், பாலியல் உறவுகளில் நடக்கிற இந்த விபச்சாரம், இதுக்கெல்லாம் எது காரணம்? விபச்சார மோகம், ஆபாச மோகம், இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னா நம்ம உணவு முறையில் உள்ள தவறான அணுகுமுறை தான் காரணம். தவறான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இப்போ கள்ள தொடர்புங்கிறது என்னென்னா ஆண் பெண் பாலியல் உறவில் ஏற்பட்ட ஒரு நோயின்னு சொல்லலாம். இந்த கள்ள தொடர்பு உண்மையாக இல்லாமல் இருக்கிறது, கணவனுக்கும் மனைவிக்கோ உண்மையாக இல்லாமல் இருக்கிறது, விபச்சாரத்தின் மீது ஒரு ஆர்வம், இந்த ஒரு மோகம், இதெல்லாம் எது காரணம்னா நம்ம வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம்ல, அதுதான் வந்து இந்த ஆண் பெண் பாலியல் உறவில் உள்ள நோய்களுக்கு காரணம். ஆண் பெண் பாலியல் உறவில் எது நோய், கணவன் மனைவி உறவில் எது நோயின்னாக்கா அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்கிறாங்களே, அது வந்து ஒரு நோய். அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க, அதனால் அவங்க அப்படி சிந்திக்கிறாங்க. அதனால தான் அப்படி சிந்திக்கிறாங்க. ஏன் உண்மையாக இருக்கணும்? ஏன்னா நாம் வந்து உணவில் முதல்ல உண்மையாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு உணவு இருக்குது, அந்த உணவை சாப்பிட்ணும். அதை மனித உணவுன்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் சாப்பிட்ணும். நாம் அதுக்கு உண்மையாக இல்லாமல் மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். உப்பு போட்டு இந்த உலகத்தில் எந்த உயிரினமே சாப்பிடாது, ஆனால் மனுஷங்க தான் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவில் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. சமைக்காமல் கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து பால்ங்கிறது நமக்கு உணவே கிடையாது, மனித உணவே கிடையாது. அது வந்து தாய்ப்பால் மட்டும்தான். அது 6 வயசுக்குள்ளே அது தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே தாய்கிட்டேருந்து கூட அதை குடிக்கக்கூடாது. இதுதான் வந்து பாலுக்கான விதிமுறை. அப்போ வந்து மீன் இதெல்லாம் நம்முடைய உணவு கிடையாது, நம்மலாம் மாமிச உண்ணி கிடையாது, நம்மலாம் தாவர உண்ணிகள். அப்படி இருக்கும்போது நமது உணவுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். நமது உணவு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். மாடு வந்து மாமிசம் சாப்பிட்டா நம்ம அதை நம்ம ஏற்றுப்போமா? இல்லை புலி வந்து புல்லை தின்னா நம்ம ஏற்றுப்போமா? புலி பசித்தாலும் புல்லை திங்காது, அது மாதிரி மாட்டுக்கு பசித்தாலும் அது மாமிசத்தை திங்காது. அது மாதிரி மனுஷங்களுக்கு பசித்தாலும் அவங்க பாலெலாம், அதாவது மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ அல்லது வந்து மீனோ தயிரோ மோரோ வெண்ணெய் எண்ணெயோ இறைச்சியோ சாப்பிட மாட்டாங்க, அப்படி சொல்லணும். இப்போ அப்படி ஒரு பழமொழியை உருவாக்கணும். மனுஷங்களுக்கு பசித்தாலும் அவங்க பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, மனுஷங்களுக்கு பசித்தாலும் அவங்க தானியங்களை சாப்பிட மாட்டாங்க, மனுஷங்களுக்கு பசித்தா அவங்க வந்து எவ்வளோ தான் பசித்தாலும் அவங்க வந்து இலைத்தழைகள் அல்லது காய்கறிகள், பழங்கள் இதைத்தான் சாப்பிடுவாங்க, அப்படி சொல்லணும். அப்படி ஒரு பழமொழிகளை நம்ம உருவாக்கியிருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து மனித உணவுக்கு உண்மையாக இருந்தால் தான் நமது உறவுமுறைகள் கூட நம்ம உண்மையாக இருப்போம். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. அப்போ நமது உணவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ, நமக்கு இயற்கை விதிமுறைப்படி நாம் என்ன உணவுகளை சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டா மட்டும்தான் நமது உறவுகளிலும் உண்மை வந்து நிலவும், உறவுகள்லையும் உண்மையை வந்து அதிகரிக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பாங்க, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. அதுமாதிரி பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மையாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உண்மையாக இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், பெற்றோர்களை வந்து நீ பார்த்துக்கோ, ஒரு நாள் நீ பார்த்துக்கோ, இன்னொரு நாள் நான் சோறு போடுறேன் அப்படி அல்லது ஆளுக்கு 1000 ரூபா போட்டு ஒரு 4 பசங்க இருக்காங்களா, 4 பேர் ஆளுக்கு 2000 ரூபா போட்டு ஏதாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க பெற்றோர்களை. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அதாவது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மையாக இல்லை. அதனால தான் இப்படி. அது காரணம் என்னென்னா எல்லாமே இந்த உணவு முறை தான். உணவு முறையில் நாம் செய்த தவறு தான் தவறான உறவுமுறைகளுக்கும் உடல் உறவுகளுக்கும் காரணம். விபச்சாரத்துக்கெலாம் விபச்சார சிந்தனை அதில் என்ன காரணம்? எல்லாத்துக்கும் இந்த உணவு முறை தான் காரணம். உணவு முறையில் நம்ம தப்பான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் தப்பாக மனித வாழ்க்கை முறையே தப்பாக மாறி போச்சு. மனித வாழ்வில் நோய் வந்து போச்சு அது மாதிரிலாம் ஆய்வு. அதனால் நம்ம உணவு முறையில் நேர்மையாக இருந்தால் உறவு முறையிலையும் நம்ம நேர்மையாக இருப்போம். உணவு முறையில் நம்ம நேர்மை இல்லாதனால தான் உடம்புல நோய் வந்து போச்சு, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத இந்த வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருந்து மட்டும் என்னத்தை அனுபவிக்க போகிறோம், நேர்மையாக இருந்து மட்டும் என்னத்தை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உண்மையாக இருக்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இப்போது நான் நேர்மையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னா நாம் வந்து நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதனால் வாழ்க்கையை அனுபவிக்கலாம்ப்பா அப்படின்னா ஓகே. இங்கே தான் நோய்கள் வந்து போச்சு. நோய்கள் பெரிய வீட்டுக்கு வீடு நோய்கள் வந்து எல்லாத்துக்கும் நோய்கள் வந்துருச்சு. இப்போ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு நிலமை நோய்கள் வந்ததுனால, உடம்புல நோய் வந்துச்சுனாலே வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு நிலமை வந்துடும். அப்போ வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. இதில் வந்து உண்மையாக இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம்? உறவுமுறை கணவன் மனைவி உண்மையாக இருந்து அவங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்க? அதனால் நம்ம என்ன பண்ணணும், தப்பாகவே உண்மையாகவே இருக்கக்கூடாது. உண்மையாக இருந்து என்ன கிடைக்க போகுது, அதுக்கு உண்மையாகவே இல்லாமல் போயிடலாமே அப்படின்னு சொல்லி அது உண்மையாக இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதாவது அது அது மாதிரி இந்த தப்பான உணவுகளை சாப்பிட்டுட்டு தப்பான உணவுகள் தான் தப்பான உறவுகளுக்கு காரணம், உறவுமுறைகளுக்கு காரணம். குற்றங்கள் ஏற்படுவதற்கே தப்பான அந்த உணவுகள் தான் காரணம், குற்றங்கள் ஏற்படுவதற்கு. ஏன்னா இந்த தானிய உணவுலாம் சாப்பிடும்போது உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குது, வலிமை கிடைக்குது. யாரையாவது அடிக்கணும், உதைக்கணும், குத்தணும், அடக்கணும், அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணுங்கிற வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது.
அதுதான் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. பிறரை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ மென்மையான உணவுகளை சாப்பிட்டா தான், மனித உணவுகள் என்பது மென்மையானது. அந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான், அந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டா மனுஷங்களுக்கு மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வராது. பிறரை அடிமைப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. தன்னை போல் மற்றவங்களும் அப்படின்னு நினச்சி ஒரு சமமாக நினச்சி பழகுகிற அந்த மனப்பான்மை மனித உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் வரும்.